vlog நம்பர் 139 139வது vlog இது. காலையில் வந்து 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். காலையில் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வெளியே வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வியூ வந்து 8 மணிக்கு மேலே தான் எடுத்தது. ഇങ്ങനെ നോക്ക് ഋഷി, ഇങ്ങനെ നോക്ക്. ഹായ് പറഞ്ഞ ഋഷി, ഹായ് പറഞ്ഞ ഋഷി. காலையில் ஃபஸ்ட்டு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்குக்கு போகணும். நான் மட்டும்தான் போயிருந்தேன். ரிஷி அவங்க அப்பாவும் காரில் இருந்தாங்க. பேங்கில் வேலை முடிஞ்சதும் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ரிஷிக்கு வந்து ரீசெண்டாக நான் வந்து ஒரு பைஜாமா வந்து தைக்க கொடுத்துருந்தேன். டோத்தியில் வந்து பேண்ட்ஸ் மாதிரி. ஸோ அது வந்து தைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க. சரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நானும் ஹஸ்பண்டும் ரிஷியும் வந்து கிளம்பிட்டோம். ஹஸ்பண்டுக்கு வந்து வேற ஒரு வேலை இருக்குது ட்ரிவாண்ட்ரத்தில். ஸோ அதனால் இதுவும் வந்து பாலராமபுரத்தில் தான் நான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஸோ வர வழியில் அதையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நானும் ரிஷியும் வந்து கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் கூட. ഇത് കാതിങ്ങനെ ഇങ്ങനെ കാതിങ്ങനെ ഇങ്ങനെ ആക്ക്. ഇനി എന്തിനാണ് അതൊക്കെ തല്ലി മേളില് 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 ഋഷി നോക്ക്. ഹച്ചി ഏതൊന്നു ഋഷി ഇങ്ങനെ കളിച്ചേ. കണ്ണ് തിരുമണ്. ഇങ്ങനെ ഇങ്ങനെ ഓടി ഇങ്ങനെ ഓടി. ആ മസിൽ കളിച്ചേ, ഇങ്ങനെ മസിൽ കളിച്ചേ. വേറെന്തോ കാണിങ്ങനെ ചിരിച്ചേ കരഞ്ഞ് അവൻ കറക്റ്റാ വയ്ക്കണം, ഞാൻ ഇങ്ങനെ വയ്ക്കണം. ஸோ டைம் ஆயிடுச்சு. மத்தியானம் வந்து நாங்கள் லேட்டாக தான் வந்து சாப்பிட்டோம். காலையிலையுமே லேட்டாக தான் சாப்பிட்டோம். அதனால் மத்தியானம் லேட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு 3 மணிக்கு தான் சாப்பிட்டோம். ஸோ இங்கே மட்டன் ஸ்பெஷல். ஸோ அதனால் மட்டன் தான் வாங்கியிருந்தோம். ரைஸ் வந்து பிரியாணி தான் வந்து கிடைக்கும். எனக்கு பெருசாக வந்து பிரியாணி சாப்பிட்றதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து டிஃபனே வாங்கிட்டேன். ரிஷி இப்போலாம் எங்கே போனாலும் வந்து கையில் ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்து தான் போகிறான். இப்போ இல்லை, முன்னாடியே அப்படி தான். இப்போ கையில் வந்து ரீசெண்டாக என்ன கொண்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா பைனாக்குலர் வந்து எடுத்துகிட்டு போகிறான். அவனுக்கு வந்து எங்களோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணது. பார்க் போனப்போ வெளியில் விற்றுட்டு இருந்தாங்க, அப்படி அவங்க வாங்கி கொடுத்தது. ஸோ அதை வந்து எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறான். அது வந்து உடஞ்சிருச்சு லைட்டாக. அதே இவன் தான் உடைச்சான். ஸோ அதுக்கு பதிலாக வந்து அவனுக்கு வேறு வந்து பைனாக்குலர் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கி வண்டியில் ஏறினதும் அதோட மேலே இருக்கிற அந்த மூடியை வந்து எடுத்துட்டான். பிள்ளைங்கள்லாம் வந்து இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சாதனம் வந்து வாங்கி கொடுத்தோன்னா டக்குன்னு வந்து உடச்சிட்றாங்க. அதை உடச்சிட்டு ரிஷி வந்து எங்ககிட்டே வந்து கொடுப்பான், அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஈவினிங் ஆயிடுச்சு, நைட்டே ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. போகிற வழியில் வந்து இந்த கோயிலில் வந்து இப்போ உற்சவம் நடக்குது, திருவிழா நடக்குது. சூப்பராக வந்து லைட்டிங்லாம் போட்டிருந்தாங்க. ட்ரிவாண்ட்ரம் போகிறவங்களுக்கு வந்து இந்த வழியாக போகிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த கோயில் தெரிஞ்சிருக்கும். நானும் காரில் பஸ்ஸில் போகும்போது தான் பார்த்துருக்கேன். இன்னும் வந்து கோயிலுக்கு போகணும் ஒரு நாள்.
நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வருவாங்க. ஸோ அதனால் வந்து ரூம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்து எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன். மேல் மாடியில் ஒரு ரூமை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நான் வந்து கிளம்பிட்டேன் மேலே. வீட்டுக்கு வந்ததும் வந்து நான் டக்குன்னு வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணலான்னு தான் வந்தேன். இந்த ரூம் வந்து கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து லைட்டாக வந்து மாப் போட்டுறணும், பெருக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து மாப் போட்டுறணும். ஏன்னா வந்து ரீசனாக பெயிண்டிங்லாம் நடந்துச்சு பக்கத்து ரூமில். ஸோ வந்து குப்பையெல்லாம் வந்து பொடி தூசியெல்லாம் வந்து இந்த ரூம்லேயே வந்து வந்திருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக வந்து ஒட்டர் போட்டுட்டு அப்புறம் வந்து பெருக்கி விட்டுடலாம், அதுக்கப்புறம் லைட்டாக வந்து மாப்பும் போட்டுடலாம் அப்படின்னு எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கிடையில் வந்து ரிஷியும் வந்து ரொம்ப வந்து என்னை படுத்தி எடுத்துட்டான். நான் எங்கே க்ளீன் பண்ணுறேனோ அதுக்கிட்ட வந்து நிற்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு அவனே வச்சு நான் அது வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம். ஃபஸ்ட்டு ஒட்டர் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரூமில் மட்டும்தான் வந்து மாப் போடுறேன். ஹால் வந்து லைட்டாக வந்து பெருக்கி விட்டுறலாம், ஏன்னா வந்து வேலையெல்லாம் நடந்ததுனால கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது. ஸோ அதனால் பெருக்கி மட்டும் விட்டுறலாம் அப்படின்னு ஹால் வந்து பெருக்கி விட்டுட்ருக்கேன். ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் டைம் இல்லை, டக்குன்னு வந்து பெருக்கி விட்டு மாப் போடணும். மேலே பால்கனி வந்து லைட்டாக பெருக்கி விட்டுறணும். நாளைக்கு கெஸ்ட்டு யார் வராங்கன்னு ஃப்ரைடே வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.